பெண் மீது துப்பாக்கிச் சூடு, போலீசாரிடம் சிக்கிய இளைஞன். இக்கடுவை போலீஸ் பிரிவின் குமாரகந்த பகுதியில் வீதிக்கு அருகில் உள்ள ஆடையகம் ஒன்றுக்கு அருகில் நின்றிருந்த பெண்ணொருவர் உட்பட 2 மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதற்கு உதவிய மற்றும் உடந்தையாக இருந்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இக்கடுவை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹினிமெல்லகம பகுதியில் வைத்து சந்தேக நபர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் கோணபி நுவல பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடையவர் என தெரியவந்திருக்கின்றது. கடந்த 3ஆம் தேதி இரவு இக்கடுவை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குமாரகந்த பகுதியில் உள்ள வீதிக்கு அருகில் உள்ள ஆடையகம் அருகே நின்று கொண்டிருந்த பெண் உட்பட 2 மீது மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத 2 துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கின்றனர். இருவரும் படுகாயமடைந்து கராப்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் ஆண் நபர் உயிரிழந்திருக்கின்றார். இந்தோனேசியாவின் வடக்கு சுமாத்ரா பகுதியில் நிலநடுக்கம். இந்தோனேசியாவின் வடக்கு சுமாத்ராவில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. இது சுமார் 5.7 ரிக்டராக பதிவாகியிருக்கின்றது. வடக்கு சுமாத்ராவில் பூமிக்கு அடியில் 37 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ரிக்டர் அளவுகோலில் 5.7 என்ற அளவு மிதமான சக்தி வாய்ந்த நிலநடுக்கமாக கருதப்பட்டாலும் அடர்ந்த மக்கள் தொகை பகுதியில் இது சிறிய சேதங்களை ஏற்படுத்தி இருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பில் அதிகரித்துள்ள வீடற்ற மக்களின் தொகை வெளியாகியுள்ள தகவல். குடியேற இடமில்லாததால் தலைக்கு மேல் கூரை இல்லாத வாழ்விடங்களில் வாழும் மக்களின் தொகை 2281 பதிவாகியிருக்கின்றது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவரத்துறையால் வெளியிடப்பட்ட 2024 மக்கள் தொகை மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பின் மாவட்ட வாரியாக இலங்கையின் மக்கள் தொகை அறிக்கையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கமைய நாட்டில் வீடற்றவர்களின் அதிக எண்ணிக்கையிலான மக்கள் மேல் மாகாணத்தில் வசிப்பது தெரியவந்திருக்கின்றது. அதேவேளை கிழக்கு மாகாணத்தில் மிக குறைந்த எண்ணிக்கை பதிவாகி உள்ளதுடன் மேல் மாகாணத்தில் 841 வீடற்ற மக்கள் வசிக்கின்றனர். அவர்கள் அதிகபட்சமாக 536 பேர் கொழும்பு மாவட்டத்தில் வசிக்கின்றனர். இளம் தாயின் கொடூரமான செயல், மரத்தில் சடலங்களாக தொங்கிய உடல்கள். கம்பஹாவில் தனது 6 மாத குழந்தையை கொலை செய்துவிட்டு இளம் தாய் ஒருவர் உயிரை மாய்த்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபையில் பணியாற்றும் வரக்காபுல பகுதியைச் சேர்ந்த 37 வயதான 3 பிள்ளைகளின் தாயான சோமிகானி நிலுசா என்ற பெண்ணே இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார். குழந்தையின் சடலம் தூக்கில் தொங்கிய நிலையில் மீட்கப்பட்டிருக்கின்றது. உயிரிழந்த பெண் ஒரு பட்டதாரி என தெரிவிக்கப்படுகின்றது. கணவன் நிதி நிறுவனம் ஒன்றில் கடமையாற்றி வரும் நிலையில் கடன் நெருக்கடி காரணமாக விபரீத முடிவை எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடன் நெருக்கடி காரணமாக குடும்பத்துக்குள் முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ள நிலையில் பிள்ளைகளுக்கு விஷம் கொடுக்க உள்ளதுடன் தானும் உயிரை மாய்க்க உள்ளதாக எச்சரித்திருக்கின்றனர். இந்த நிலையில் 2 பிள்ளைகளுடன் தந்தை தனது தாயின் வீட்டுக்கு சென்றுள்ளதாக போலீசாரின் முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்திருக்கின்றது. கணவன் மீண்டும் வீட்டுக்கு வந்தபோது மனைவி மரத்தில் தூக்கிட்டு தொங்குவதையும் குழந்தை அவரது உடலில் தொங்குவதையும் கண்டவுடன் போலீசாருக்கு அறிவித்துள்ளார். இந்த நிலையில் உடனடியாக தாயையும் குழந்தையையும் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதும் அவர்கள் உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். குழந்தை கழுத்தை நிறுத்தி கொல்லப்பட்டதுடன் தாய் தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்டதும் மருத்துவ பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் வரி விதிப்பால் இலங்கை ரூபாவின் பெறுமதியில் வீழ்ச்சி. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் வரி அமுலாக்கம் காரணமாக இலங்கை ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடையும் நிலை ஏற்பட்டிருப்பதாக நாணய பரிமாற்றத்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். இலங்கைக்கு டொனால்ட் ட்ரம்ப் 44% பரஸ்பர தீர்வையை கடந்த வாரம் அறிவித்திருந்தார். அமெரிக்காவிலிருந்து இலங்கைக்கு இறக்குமதியாகும் பொருட்கள் சேவைகளுக்காக இலங்கை 88% தீர்வையை அறவிடுகின்ற நிலையில் கழிவளிக்கப்பட்ட பெறுமதியாக 44% தீர்வையை இலங்கை மீது விதிப்பதாக ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் அமெரிக்காவுடன் இந்த விடயத்தில் இலங்கை சரியான பேச்சுவார்த்தைகளை நடத்தாவிட்டால் இலங்கை ரூபாவுக்கு மிகப்பெரிய அழுத்தம் ஏற்பட்டு அதன் பெறுமதி மிகப்பெரிய அளவில் குறையக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்தியா சீனா போன்று அல்லாது இலங்கையின் வர்த்தக இடைவெளி அதிக விரிசலுடன் இருப்பதன் காரணமாக நாட்டுக்கு டாலரின் உள்வருகை கணிசமாக குறைவடையும் சாத்தியம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை அமெரிக்கா விதித்துள்ள புதிய பரஸ்பர தீர்வையை குறைத்துக் கொள்வதற்கான யோசனை திட்டம் ஒன்று இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் நாளைய தினம் முன்வைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த இதனை தெரிவித்திருக்கின்றார். இதற்காக நியமிக்கப்பட்டுள்ள நிபுணர்கள் குழு அமெரிக்காவின் வர்த்தக பிரதிநிதிகளை இணைய வழியில் சந்தித்து கலந்துரையாடியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது.
அமெரிக்காவின் பிரதிநிதிகளால் வழங்கப்பட்ட ஆலோசனையின் அடிப்படையில் இந்த யோசனை திட்டம் தயாரிக்கப்படுவதாகவும் இலங்கையின் இறக்குமதி வரி கட்டமைப்பில் சில மாற்றங்களை ஏற்படுத்தும் வகையில் இந்த யோசனை திட்டம் அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நடுவானில் திடீர் பதற்றம். மூதாட்டியால் அவசரமாக தரையிறக்கப்பட்ட விமானம். மும்பையிலிருந்து வாரணாசிக்கு சென்ற இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் மகாராஷ்டிராவின் சத்ரபதி சாம்பாஜி நகரில் உள்ள சிக்கல்தானா விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது. விமானத்தில் பயணித்த ஒரு வயதான பயணி நடுவானில் இறந்ததை அடுத்து விமானம் தரையிறக்கப்பட்டதாக விமான நிலைய அதிகாரி ஒருவர் இன்று உறுதிப்படுத்தியிருக்கின்றார். உத்தரப்பிரதேச மாநிலம் மிர்சாப்பூரைச் சேர்ந்த 89 வயதான சுசிலா தேவி என அடையாளம் காணப்பட்ட அந்த பெண்மணி ஞாயிற்றுக்கிழமை இரவு விமான பயணத்தின் போது உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்கின்றார். அவருக்கு உதவ பணியாளர்கள் குழுவினர் முயற்சித்த போதிலும் அருகிலுள்ள விமான நிலையத்திற்கு விரைவாக திருப்பிவிடப்பட்ட போதிலும் தரையில் எந்த மருத்துவ உதவியும் வழங்கப்படுவதற்கு முன்பே நிலைமை ஆபத்தாக மாறியிருக்கின்றது. மருத்துவ அவசர நிலை காரணமாக இரவு 10 மணி அளவில் விமானம் சிக்கல்தானா விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டதாக அந்த அதிகாரி தெரிவித்திருக்கின்றார். தரையிறங்கும் போது மருத்துவ குழு அந்த பெண்ணை பரிசோதித்து ஆனால் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதையடுத்து விமானம் வாரணாசிக்கு அதன் அடுத்த பயணத்திற்காக சென்றதாக அந்த அதிகாரி குறிப்பிட்டிருக்கின்றார். விமான நிறுவனத்தின் தகவலின்படி பெண்ணின் உடல் சத்ரபதி சாம்ஜி நகரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதம் 24ஆம் தேதியன்று திருவனந்தபுரத்தில் உள்ள சர்வதேச விமான நிலையத்தில் விமானம் பரவி மோதியதால் பெங்களூரு செல்லும் விமானம் ரத்து செய்யப்பட்டது. இந்த சம்பவம் புறப்படுவதற்கு சற்று முன்பு நடைபெற்றுள்ளது. இதில் 179 பயணிகள் இருந்திருக்கின்றனர் என்று விமான நிலைய வட்டாரங்கள் பிடிஐ செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்திருக்கின்றன. திருவனந்தபுரத்திலிருந்து பெங்களூருக்கு இயக்கப்படும் இண்டிகோ விமானம் 6E6629 பறவை மோதியதால் அதன் விரிகுடாவுக்கு திரும்பியது என்றும் விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். பின்னர் தேவையான பராமரிப்புக்கு பிறகு விமானம் மீண்டும் இயக்கப்பட்டிருக்கின்றது. மாத்தறையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூடு, சிக்கிய இருவர். மாத்தறை தேவேந்திர முனை ஸ்ரீ விஷ்ணு கோயிலுக்கு முன்பாக உள்ள சமீபத்தில் 2 இளைஞர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தேடப்பட்டு வந்த 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கந்தர போலீஸ் நிலையத்தில் நேற்றைய தினம் 2 வழக்கறிஞர்களுடன் சந்தேக நபர்கள் முன்னிலையான பின்னர் கொலை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற விசாரணை பிரிவினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சந்தேக நபர்கள் 26 மற்றும் 35 வயதுடையவர்கள் என விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது. கடந்த மார்ச் 21ஆம் தேதி தேவுந்திர ஸ்ரீ விஷ்ணு கோயிலின் தெற்கு நுழைவாயிலுக்கு முன்பாக உள்ள சிங்கசன சாலையில் இரவு 11:45 மணியளவில் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. வானில் வந்த 2 அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகள் T56 மற்றும் 2 9 மில்லிமீட்டர் துப்பாக்கிகளுடன் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த 2 இளைஞர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொலை செய்யப்பட்ட 2 இளைஞர்களின் நண்பரின் பிறந்தநாள் கொண்டாட்டத்திலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூடு நடந்த இடத்திலிருந்து சுமார் 800 மீட்டர் தொலைவில் ஒரு பக்க வீதியில் துப்பாக்கிச் சூடு நடத்தியவர்களால் பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஒரு வேன் தீ வைக்கப்பட்ட நிலையில் போலீசார் கண்டுபிடித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இரவில் நடந்த பயங்கரம், தீ விபத்தில் 4 பலி. குருநாகல் வெகர பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். எரிபொருள் நிரப்பு நிலையத்தின் மேலாளர் உட்பட 4 பேர் இவ்வாறு உயிரிழந்ததுடன் மேலும் 4 பேர் காயமடைந்திருக்கின்றனர். இந்த தீ விபத்து நேற்று இரவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காயமடைந்தவர்கள் குருநாகல் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை குருநாகல் மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவு இணைந்து தீயை கட்டுப்படுத்தியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இதன்போது நகர சபை ஊழியர்கள் 2வது எரிவாயு தொட்டியை பாதுகாக்க முடிந்தமையால் மேலும் அழிவு தடுக்கப்பட்டுள்ளது. வெடிப்பு நிகழ்ந்த சுமார் 2.5 மணி நேரத்துக்கு பிறகே தீ முழுமையாக அணைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. அந்த நிலையில் எல்பி எரிவாயுவை நிரப்ப வாகனம் ஒன்று வந்தபோது இரவு 11 மணியளவில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. சம்பவத்தின் போது அந்த இடத்திலிருந்த 2 எரிவாயு தொட்டிகளில் ஒன்று ஒவ்வொன்றும் சுமார் 6000 லிட்டர் எரிவாயுவை கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் எரிவாயு நிரப்பும் பணியின் போது வெடிப்பு ஏற்பட்டு அந்த பகுதியை தீப்பிடித்து எரிந்ததாக ஆரம்ப அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. பயிற்சி பெறாத ஒரு தொழிலாளி எரிவாயு பரிமாற்ற நடைமுறையை தவறாக கையாண்டதால் இந்த வெடிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். எரிபொருள் நிலைய மேலாளர் மற்றும் பல தொழிலாளர்கள் உட்பட பாதிக்கப்பட்டவர்கள் எரிபொருள் நிரப்பும் செயல்முறையை நிர்வகிக்க முயன்ற போது தொட்டி வெடித்ததால் அவர்களுக்கும் உயிருக்கு ஆபத்தான தீக்காயங்கள் ஏற்பட்டதாக நம்பப்படுகிறது.
குருநாகல் நகரசபை, குருநாகல் போலீஸ் மற்றும் இலங்கை இராணுவத்தின் அவசர குழுவினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக குருநாகல் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.